ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ் ரூ. 36 இருக்குது. இந்த ரூ. 36 எப்படி வந்துச்சுன்னா சின்ன சின்ன சர்வே வரும் டெய்லி. அந்த சின்ன சின்ன சர்வேயை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலிமா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ப்ளஸ் இதில் கொஞ்சம் பெரிய சர்வே கூட இருக்குது. அந்த சர்வே நீங்கள் பூர்த்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 15 மேலே கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மார்க்கெட்னு அந்த அந்த ரெண்டாவது ஆப்ஷனை நான் மூணாவது உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். சர்வே இப்போ எனக்கு எந்த சர்வே இல்லை, செக் பேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு சர்வே இன்னும் வரல. வந்த பிறகு இங்கே ஷோ ஆகும் எல்லாமே. லொக்கேட்டு அதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த லொக்கேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சர்வே இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். இந்த சர்வே 5 லேருந்து 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க. இந்த சர்வே நீங்கள் பூர்த்தி செய்யும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 15 கிடைக்கும். ரெண்டாவது பாருங்கள், ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு. இதை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது ரூ. 15. இதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் சர்வே. அடுத்தது ரெஸ்டாரண்ட்டு. இந்த சர்வே நீங்கள் பூர்த்தி செய்யும்போது ரூ. 15. இதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் சர்வே. இப்போ பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அந்த சர்வே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இங்கே சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும். 5லேருந்து 10 நிமிஷம் சர்வே. நீங்கள் இதில் எடுக்கிற ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்னும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு லோட் ஆகிட்டுருக்குது. லோட் ஆகின பிறகு இந்த மாதிரி ஃபாலோயிங் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. தி ஃபாலோயிங் டாஸ்க்கு வில் ஆஸ்க் யூ டு ஐடென்டிஃபை அன் எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் இஃப் யுவர் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷனை நீங்கள் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கிளியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த பிறகு அடுத்தது அதே மாதிரி தான் காட்டுறாங்க, என்னென்னா எப்படி நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், டேக் ஃபோட்டோன்னு வருது. ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக கிளியராக டேக்கு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் அந்த கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு கரெக்டான ஆன்சரை நீங்கள் கொடுக்கும்போது இது 1 டே அல்லது ஒரு நாள் எடுத்துக்கோ. ஒரு நாள் எடுத்த பிறகு அந்த சர்வே நீங்கள் பூர்த்தி செஞ்ச அந்த சர்வே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரூ. 15 உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த சர்வே நம்ம என்னென்னா ரெஸ்டாரண்ட் சர்வேக்கு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் காசு கிடைக்கும். இன்னொன்று சர்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் சின்ன சின்ன சர்வே வரும். ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் சர்வே வரும். அந்த சர்வேயை பூர்த்தி செய்யும்போது உங்களுக்கு ரூ. 2 கிடைக்கும். அந்த சின்ன சின்ன சர்வே தான் நான் பூர்த்தி செஞ்சு இப்போ இது வரைக்கும் நான் ரூ. 36 ஆன் பண்ணியிருக்கிறேன். அதை நான் அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போய் நான் காட்டுற பாருங்கள். லொக்கேட்டில் வந்த பிறகு இது காத்துட்டோம். இதில் வந்த பிறகு பாருங்கள், இல்லை நான் வந்துடல. இதில் நான் வந்த பிறகு பாருங்கள், இப்போ நான் என்னென்ன டாஸ்க் பூர்த்தி செஞ்சு அது எனக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்குதுன்னு எல்லாமே இங்கே டீட்டெயில் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கோவிட்-19 பற்றி ஒரு டாஸ்க்கான 2 நிமிஷம் நான் பூர்த்தி செஞ்சதுக்கு எனக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு இதுவை எனக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள், அட்வர்டைஸிங்னு ஒரு டாஸ்க் இருக்குது, அது. அப்புறம் ஹவுசிங்கு. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கோவிட்-19 இது எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்கு ஒரு 3 நிமிஷம் டாஸ்க்கு பூர்த்தி செஞ்சதுக்கு எனக்கு ரூ. 36 எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு டாஸ்க்கை நான் எடுத்தேன். அது எனக்கு ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா, நான் எடுத்த ஃபோட்டோ கிளியராக இல்லை. நான் செஞ்ச அந்த கேட்ட கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணதுனால எனக்கு அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னா ரூ. 15 உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் டெய்லி ரூ. 100லேருந்து ரூ. 200 வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். இந்த கோவிட்-19 இந்த டைமில் உங்களுக்கு இந்த ஒரு ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி சைன்அப் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபேஸ்புக் மூலியமாகவோ கூகுள் மூலியமாக நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு கூகுள் மூலியமா சைன்அப் பண்ணது. நான் இதை லாகின் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சைன்அப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை லாகின் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் லாகின் கொடுத்ததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயின் பேஜுக்கு வந்துச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒரு சில அப்டேட் கேட்டுச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொன்னால் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அல்லது ஜிமெயிலை வெரிஃபை பண்ண சொன்னாக்கா ஜிமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு சில நேம்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்டாக்கா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன்அப் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு அது தான் வரும் உங்களுக்கு. அது எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு
வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து சைனப் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சைனப் பண்ணிட்டேன். லாகின் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடுச்சு எனக்கு. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி வந்து டாஸ்க் இதில் வந்துகிட்டே இருக்கோம். எல்லா டாஸ்க்கையும் வந்து கரெக்டாக நீங்கள் பூர்த்தி செய்யும்போது மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சர்வேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த ₹2 டாஸ்க்கு எல்லாமே வந்துடும். அந்த ₹2 டாஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக பூர்த்தி செய்யலாம். இந்த லொக்கேட்டில் நான் வந்துக்கிற லொக்கேட்டில் வந்த பிறகு இந்த ₹15 டாஸ்க்கு நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சாக்கா வந்து கரெக்டாக பூர்த்தி செய்யணும். அதுக்கு பிறகு பாருங்கள் அது வர மாட்டேங்குது. மை டாஸ்கில் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மை டாஸ்கில் வந்த பிறகு இதில் இந்த கம்ப்ளீட் செக்ஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து என்னென்ன டாஸ்க்கு பூர்த்தி செஞ்சீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டூவில் வந்தீங்கன்னா எது பூர்த்தி செய்யாமல் விட்டீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இதில் பேமெண்ட்டு காசு எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு அந்த பேமெண்ட் மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கேஷ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ₹300 சேர்ந்த உடனே நீங்கள் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டாம், நான் வந்து காசாக தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து பேடிஎம்மோ பேபாலோ வந்து ₹500 சேர்ந்த உடனே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் காசு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். மை டாஸ்கில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் வந்து இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பூர்த்தி செய்யாமல் விட்ட டாஸ்க்கு மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா அந்த ₹2 டாஸ்க் வந்து எங்கள் சர்வேல வந்து ஷோ ஆகும். லொக்கேட்டில் வந்தீங்கன்னா என்னென்ன இந்த ₹15 டாஸ்க் எல்லாமே பூர்த்தி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஒரு அருமையான அப்ளிகேஷனு. இது வந்து ஒரு நம்பகத்தன்மையுள்ள அப்ளிகேஷனு. இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொரோனா டைமில் வந்து உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.